பாத்தியான பிரபண்ணே என்னடா என்ன நிலைமை உனக்கு? இவர் பெரிய கலெக்டர் ஆபீஸ், இவர் நிலைமை இருக்கிற மூஞ்சிய பாருடா. நீ வாய மூடி, ஏற்கனவே அந்த பேச்சு பேசுவா. கலெக்டர் ஆபீஸ் பெரிய உத்தியோகம் பாக்குற, பெரிய வேலை உத்தியோகம். சரி, இவருக்கு நிலைமை வேற, மூஞ்சி கட்ட கேட்டது. ஊரே பாக்குது. பாக்கட்டும், என்ன பண்ண சொல்ற? என்னடா சைஸ பாத்துக்கங்க எல்லாம். ஆமா, இவர் சைஸே பாத்துக்கங்க. நாளே நாளை எழுபுதான். அதுல சதை ஏதோ மேலாப்ல ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு. உன்னையில இப்படி கோழி குண்டி எதிர்த்து கோழி கொட்டை எதிர்த்து பார்த்தாங்களா? கோழிக்கு எதிரி கொட்டை. கோழிக்கு எல்லாம் குண்டி, கோழி கொட்டைல அப்படி பிள்ளை பார்க்க முடியும்? ஜாவா நீ போடி வாடினா நான் சொல்லி புடிச்சி. ஆமா சொல்லுவேன். ராம்கிய என்ன பெரிய ராம்கி, என்ன பெரிய புடிக்கிய. அவ கஜன கடை எடுத்து ஸ்பீட் ராம்கி வர. பேர பாரு, ஸ்பீட் ராம்கி, மூஞ்சிய பாரு. சரி, என்னவோப்பா இரண்டு போகுது. என்ன நீ வாய் பேசுற? பேசுவேன். பேசுறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பேசுவேனா? பின்னாடி என்ன வருங்கிறேன்னு நினைச்சுக்க. முன்னாடி என்ன வந்தாலும் சரி, பின்னாடி என்ன வந்தாலும் பின்னாடி தானே வருது. வரையில நான் பாத்துக்குவேன். பின்னாடி என்ன வரும்? பின்னாடி பீ வருமா? வாய நீ முதல்ல வாயை மூடிட்டு பேசுற. ஒழுங்கு மரியாதை பேசுற முதல்ல. மரியாதையா பேசுப்பா. நீ முதல்ல மரியாதை பேசியா? ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. பொம்பளைக்கு நீ மரியாதை கொடு. ஆம்பளை பொம்பளை கிடையாது. ஐயோ, ஆம்பளை தான் பெருசு. பொம்பளை தான் பெருசு. எனக்கு தான் பெருசு. அதெல்லாம் எனக்கு தான் பெருசு. ஐயோ, எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசுங்கல. எனக்கு தான் பெருசுங்கறல. யார் சொன்னா? யார் உனக்கு சொன்னா? நான் தான் சொல்றேன். நான் தான் சொல்றேன். எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு. உனக்கு எது பெருசு? உனக்கு எது பெருசு? எனக்கு இப்ப நான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மூணும் இல்லாம இருப்பேன். மூணு அதே உன் மூஞ்சிய பார்த்தாவே தெரியும். கண்ணியம் கட்டுப்பாடு சூடு சொல்றேன் எதுவுமே இல்லாம இருக்கேன்னா உன் மூஞ்சிய பார்த்து கண்டுபிடிச்சிடலாமே. நீ என்னன்னு இல்லாம இருப்ப? நான் கண்ணியம் கட்டுப்பாடு கடமை என்று எனக்கு அதுவா அச்சம் இல்லன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதா? இம்முடி எனக்கு தெரியும். அச்சம் நாணம் பயிர் வேண்ட 4 வகை குணங்கள் உனக்கு கூட எனக்கு 4. அச்சம் லாடம் இல்ல நாணம். நாணம் பெரியவர் தமிழாசிரியர் புலமை சொல்லி தரார். மூடிக்கு நீ சொல்லியா வந்த? சரி, அப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப நான் என்ன வேணாலும் பேசுவேன். நான் எது வேணாலும் பேசுவேன். எப்படி வேணாலும் பேசுவேன். என்ன வேணாலும் பேசுவேன். எது பேசாலும் பேசுறியா? இருக்குமே, மேலுமே, இரவுமே. அப்பா நீ போய் உட்கார்ப்பா, நான் பேசுகிறேன். நீ போப்பா. சரியா? நான் சொன்னோடனே பாரு, எங்க ஆளு வந்துட்டாப்ல. அது உன்னை குஜேதிக்கு அடிக்கிறதே. இது அங்கே வர ஒன்று கிளம்பிருச்சு. அவ்வளவுதான். போய் போச்சு. ஐயோ ஐயோ, என் கடவுளே, ஐயோ போச்சு, என் உயிரே போச்சு. டவுசர் சட்டியில ஓட்ட இருக்கா? எப்பா உடையலப்பா, நல்ல வேலையா போச்சு. செதர் தேங்காய் மாதிரி 1000 நேரம் நைட்டுக்கு இன்னும் யாருன்னு சொல்ற முத்தம் கொடுக்கணுமா? அது உனக்கும் இல்லாம எனக்கு இல்லாம போகுது. உன் வாய மூடி போல பொம்பளை மாதிரி பேசு. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. யாரு எவ்வளவு திங்கா? என்ன நீ அது மாதிரி நிக்க முடியுமா? அப்புறம் நான் வந்து கார் ஓட்டுவேன், பஸ் ஓட்டுவேன், லாரி ஓட்டுவேன். நீ என்ன பண்ணீங்கன்னா யூடியூப்ல முதல்ல அதை எடுத்து போடுற. ஏன்னா நல்ல காப்பி கலர் சட்டி அதை எடுத்துக்கிற தப்பு லைன்ல வைக்கிற. கோச்சுக்காதையா போப்பா, அப்படி போயிட்டு வா. பாரு பாரு, சேர்ந்த போய் அப்படியே குறவுல கால வச்சு வச்சிரு. இங்க நான் கார் ஓட்டுவேன், நான் பஸ் ஓட்டுவேன், நான் லாரி ஓட்டுவேன், நான் பைக் ஓட்டுவேன், நான் என்ன வேணாலும் ஓட்டுவேன், நான் 10 பொம்பளை ஓட்டுவேன். எந்திரிச்சு வாங்க, எந்திரிச்சு வாங்க. ஆவணி மாசம் ஆப்பரு. என்ன ஆப்பருங்கற? அப்பதான் என்ன ஆப்பர்ல என்ன லோப்பரா? தம்பி தவறா பேசக்கூடாது. ராம்கி நீ தப்பா பேசாத தங்கச்சி. என்கிட்ட பேசாத தம்பி. நான் உனக்கு தம்பியா? ஆமாடா, கையடா. கை வைக்காத, எடு முதல்ல. நீ என்ன நீ எல்லாம் கிளம்பி கிடச்சாலே விட மாட்டேன். இதுல நான் 16 வயசு குமரி. அதுல கிளம்பி வரலாம் தடவிலாங்க. நீ தப்பா சொல்ற. நான் கிளம்பி சொல்லு பாக்க, அடுத்து பேசி பாக்க. இல்ல இல்ல வேணாம் வேணாம், இன்னைக்கு வேணாம். சரி, வாய் பேசுறீல்ல? சரி, முதல்ல ஆம்பளை கேந்திருப்பா மரியாதை கொடுக்க சொல்றேன். ஆண் இல்லாமல் பெண் இல்லை. ஆம்பளை எதை வேணாலும் பண்ணுவோம். போலீஸ் ஸ்டேஷன் வேலை வைப்பேன், கலெக்டர் ஆபீஸ்ல வேலை வைப்பேன், போஸ்ட் ஆபீஸ்ல வேலை வைப்பேன், நான் இபி ஆபீஸ்ல வேலை வைப்பேன். இபி ஆபீஸ்ல என்ன வேலை வைப்பேன்? ஏய், நான் இபி ஆபீஸ்ல ஒயர்மேன் வேலை வைப்பேன். ஒயர்மேன் வேலை நீ பார்க்கவே முடியாது. ஏய் முடியாது. முடியும் கத்தாத, ஏன் கத்துற? நான் சொல்றேன் கேளு. ஒயர்மேன் வேலை நீ பார்க்கவே முடியாது. என்ன காரணம்? இப்ப ஒயர்மேன் வேலைன்னா என்ன வேலை? அப்ப ஒயர்மேன் வேலை என்ன வேலைப்பா?
அங்க கறந்து போயிருக்கோம் வயர்மணி எதுல ஏறணும் போலீஸ் ஸ்டேஷன்லயா போஸ்ட் மரத்துல ஏறணும் நீ இப்ப போஸ்ட் மரத்துல ஏறணும்னு வச்சுக்க இப்ப நான் தான் போஸ்ட் மரம் எங்க ஏறு இது என்ன போஸ்ட் மரம் தெரியும் போஸ்ட் மரம் மாதிரி தெரியலையே கவக்குச்சி மாதிரில இருக்கு கவக்குச்சி மாதிரில இருக்குற நீ பார்த்தா நான் உனக்கு கவக்குச்சி உன கோத்தா போனே கோத்தாடி தானே அத்துப்படி அத்து கோத்தானா அத்துப்படுவியா நீங்க வாவே செத்த நேரம் உட்காரு அவ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ பேசாம போயிட்டே இருக்கே என்ன காரணம் என் மக வளர்ச்சியை கண்டு நான் பூரிப்பு படுறேன் உனக்கு என்ன வேணும் என் மக உனக்கு மக தலையெல்லாம் மக குண்டி எல்லாம் கொழுந்தியா சரி இருக்கட்டும் ஆனா இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்தது நான் பயந்தது ரெண்டே பேருக்கு தான் ஒண்ணு லூசு முண்டை அவ என்ன இன்னொரு லூசு முண்டை ரஞ்சுனி என்ன இன்னொன்னு ஒண்ணு லூசு இல்ல சொல்ல நீ கிறுக்கு முண்டை நீ ஒரு பைத்தியக்கார பையன் உனக்கு ஏத்த லூசு முண்டை நான் டான்ஸ்காரிய கூட்டி வாங்கினா லூசு முண்டையெல்லாம் கூட்டி வாங்க பைத்தியக்கார வேலை கூட்டி வந்துருக்கீங்க அப்படி ஆபரேட்டர் கொண்டாடியா யார் பாரு ஏப்பா ஏப்பா ஆபரேட்டர் நீ அப்படியே சிரிச்சுக்கிற காலைல விளக்கமா வர முடியும் இல்ல அப்படியே சிரிச்சுக்கிற சரி இருக்கட்டும் அப்படியே வெக்கப்படிட்டு போயிரு இங்க வா இவ்வளவு வாய் பேசுறீல்ல இப்ப நீ என்னென்ன பேசுற நான் கேட்கறதுக்குலாம் பதில் சொல்றோம் நான் இருக்குமே நான் மேடுமே நான் இரவுமே நான் சூரியமே நான் ஒண்ணுமே நான் அதுமே நான் ஆமே நல்லா போய் செய்வோம் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அவனை கூப்பிடு அவனுக்கு இல்லப்பா அட லூசு பாரு அவனுக்கு இல்ல அவனை கூப்பிடு அவனை வச்சு என்ன பண்றது அவனுக்கு இல்லன்னு உனக்கு எப்படி தெரியும் ஆளை பார்த்தா என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படியா சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வியாபாரம் பாக்குறேன் என்னது வியாபாரம் பாக்குறேன் வியாபாரம் என்ன வியாபாரம் இப்ப என்ன நீ என்னமோ என்னைய மட்டும் கேள்வி என்னமோ பெரிய நீ என்னமோ பெரிய டீச்சர் மாதிரி நான் ஸ்டூடெண்ட் மாதிரி என்னைய மட்டும் கேள்வி கேட்டேன் நான் கேட்க கூடாதா இப்ப நீ இத்தனை கேள்வி கேட்டேன் நான் பதில் கேட்டேன் போடி வாடின்னு சொல்லக்கூடாது இங்க வாங்கி வந்து நில்லு இந்த கேள்வி எல்லாம் கேட்க கூடாது நீங்க சொன்னீங்கன்னா சரி இது நீங்க சொன்னீங்கன்னா சரி இப்ப இத்தனை வேலை கேட்டியல்ல ஆம்பளை செய்யக்கூடிய எல்லா வேலையும் பெண்கள் நாங்க செய்வோம் பெண்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலையும் நீ செய்வியா பாத்திரம் விளக்குனா பாத்ரூம் விளக்குனா பாத்ரூம் விளக்குவேன் அது பாத்ரூம் நீ விளக்குவ தினமும் பண்ற வேலையை நான் கேட்கல பாத்திரம் விளக்குனா தினமும் பண்ற வேலையா பாத்திரம் விளக்குனா பாத்திரம் விளக்குனா பாத்திரம் விளக்குவேன் வீடு கூட்டினா வீடு கூட்டுவேன் சமைச்சா சமைப்பேன் துணி துவைச்சா துவைப்பேன் பாத்ரூம் கழுவுனா பாத்ரூம் கழுவுவேன் முடி கழுவுனா அது கழுவுறது இல்ல பேப்பர் நீ வெத்தவள யார் கழுவுற சரி ஏதோ ஒரு செய்வியல்ல பாத்திரம் விளக்குனா பாத்ரூம் கழுவுனா துணி துவைச்சா விளக்குவேன் துவைப்ப எல்லாம் பிள்ளை பெத்தா புள்ள பெப்பேன் புள்ள பெத்தா அப்படி பெக்க முடியும் புள்ள பெக்க வைப்பேன் கிழிச்சுனா வைப்பேன் ஆமா வந்து புடிக்கி தள்ளி விடுவேன் புடிக்கலாம் தள்ளுவேன் பொய் சொல்ல கூடாது வேற மத்தியா இருக்கானு உனக்கு நான் அசிங்கமா பேச மாட்டேனே சரிங்க சொல்லுங்க என்ன சொல்றது எல்லாரும் சொல்லிட்டேனே ஏன் புள்ள பெத்தா என்ன எங்களால பெக்க முடியாதா யார் சொன்னா எங்கனாலதான் நீங்க புள்ளைய பெக்கிறீங்க யார் சொன்னது ஆமா நீங்க எல்லாமே நாங்க பெத்துக்குவோம் எப்படி வைப்பீங்க ஊசி போடு என்னது ஊசி போடு இங்க இருந்து பள்ளியோட்டு கூட்டி போறீங்க பள்ளியோட்டு கூட்டி போய் புள்ளைய கூட்டி வர்றீங்க என்ன உங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்காங்க பேசுறது நான் 5 மேலே அப்படிதான் பேசிட்டு இருக்கேன் நான் வந்து அசிங்கமா பேசவே இல்லையா ராம்கி ராங்கியா ஆமா இங்க தங்க வா இவடா கோத்தா போனே நீ கோத்தானே டேய் ஏடா அத சொல்றப்ப நீ காவல வாய முடிக்கிற நான் சொல்ல மாட்டேன் ஐயோ கேக்குறேன் ஏடி வண்டில வரும்போது சித்தப்பா பண்ணே போந்தா நீ மட்டும் மகனே இப்ப மட்டும் என்ன நீ பேசுற சரி இப்ப பள்ளியோட்டு கூட்டி போறேன் பள்ளியோட்டு கூட்டி போன உடனே வாத்தியார் கேட்பாரு அம்மா பேர் என்ன அப்படின்னு அம்மா பேர் என்ன சொல்லுவான் உண்மையே அம்மா பேர் என்னடி விஜய்னு சொல்லுவான் அன்னைக்கு மண்டே போட்டேன் இன்னைக்கு இல்லடா வரையில கண்ண போட்டேன் ஜோமா நான் சொல்றேன் கேளு இருடா இவனை பப்புனு போடாதீங்க இவனை போட்டா ஊர்ல உள்ள எல்லாத்தையும் பைக்க மாட்டி போய்க்க இந்தமா இப்ப நான் உனக்கு கேட்கிறேன் இருவரேன் எனக்கு ஒரு சந்தேகம் நம்ம 2 பேரும் தான் லூசு பாடி இருக்கிறாங்க ஊரே கண்டு அவங்க வீட்டுல கொள்ளையடிக்க வந்த மாதிரியே உட்காந்து அப்படி மட்டும் கிடையாது உன்னை யார் டான்ஸா கூட்டி வந்ததுன்னு நினைச்சு பெரிய பப்புனு வரக்கூடிய சரி நான் பெரிய பப்புலாம் இல்ல
சரி அதெல்லாம் விட்டுருக்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வியாபாரம் பாக்குறேன். இங்க மூக்க நோண்டி என் மேல துடைக்கிறா பாத்தியா? வியாபாரம் பாக்குறேங்க. வியாபாரம் பாக்குறியா? என்ன சொல்றீங்க? வியாபாரத்தை எடுத்து ஓது. எந்த பழம் ஐந்து செக்க செவந்த பழம் இது வெக்க செவந்த பழம் ஒன்பது நாட்டை இருக்கு பழம் இதோட வாங்க பழம் இது நேக்கின பழம் இறந்த பழம் என்னது என்ன பண்ணுவீங்களா? என்னது நாளே ஓகே அடிச்சுட்டு போனோம். இன்னைக்கு தான் நம்ம ஊர்ல ஆட போறோம். இன்னைக்கு இன்னைக்கு கண்டிப்பா அண்ணே மைக்கில் எடுத்துருங்க. ஒயர் மாட்டிக்கிச்சு மயிர் மாட்டிக்கிச்சு பேசாமறா. உன்னுடைய இறந்த பழம் என்னுடைய என்ன பழம் தெரியுமா? என்ன பழம்? அம்மா வாழைப்பழம். அம்மா வாழைப்பழம். அம்மா செக்கச்ச வந்த பழம் இது கேட டெக்னிக்கு பழம் செக்கச்ச வந்த பழம் ஒன்பது நாட்டை இருக்கு பழம். யா மூக்க நோண்டி நோண்டி மேல துடைக்கிறாயா? துண்டு அதுக்காக வச்சிருக்கேன். டேய் நானா மூக்க தொடக்கிறேன்னா நீ புண்ணியம் பண்ணிருக்கணும். என்ன மயிர்? ஆமா நீ கிளவி விட்டு மூக்க தொடச்சு போயிட்ட. 16 வயசு பொம்மரி பிள்ளை மூக்கு செடி தொடக்கணும்ல. கிளறிய விட்டு ஆமா நம்ம வீட்ல பக்கத்து வீட்ல ஒரு 60 வயசு கிளவி ஒன்று கிடக்குதா இல்லையா? அது தொடச்சு விட்டுட்டு இருந்தியல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 2 விஷயமா சொல்லு. பெண்களை விட ஆண்டி தான் சூப்பரா இருக்கும். தெரியும் உனக்கு. எனக்கு என்ன தெரியாத விஷயம் சொல்றேன். உனக்கு அது பிடிக்கும் தான் எனக்கு தெரியுமே. நீ ஆண்டி ஆனதுக்கு அப்புறம் ஓ வாய கிழிச்சு நீ கிழவனாயில்லை. நான் ஆண்டியாக எப்படி கிழவனாயில்லை? கிழவனாலும் உன்னை விட மாட்டேன். ஆமா ஆமா. எத்தனை பேருக்கிட்ட வாழ பல மாட்டியா? வாழைப்பழம் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லவா? இன்னைக்கு நான் எதுவுமே யாருமே எதிர்பார்க்காத ஆளு 2 பேர் வந்திருக்கு. என்ன ஒண்ணு எங்க அண்ணன் பாரதி வந்திருக்கு, இன்னொன்னு எங்க அண்ணன் பிரபண்ண வந்திருக்கு. இன்னைக்கு என் மாப்பிள்ளை விஜய், இன்னொன்னு எங்க மாமா. என்ன இதுல இவங்க 2 பேரை தவிர இவங்க 2 பேர்லாம் எப்பயாவது தான் வருவாங்க. இவங்க எல்லாம் எப்பயுமே வந்தவங்க. இப்ப சங்கத்துல எப்படி தெரியுமா? எனக்கு உங்களுக்கு சம்மந்தம் எழுதி போட்டிருக்காங்க. ஆமா அவங்க எல்லாம் புத்தியை கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கல்ல அனாதை பிள்ளைய விட்டுருக்காங்க. அதனால எப்பயாவது தான் சந்திக்கிறேன். ஆனா குடுக்கிற குடு பார்த்தோம்னு வச்சுக்க எனக்கு பேர் வந்தது கோரப்பட்டினால. அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில பேர் வந்தது எங்க அண்ணே பாரதி சந்திரன். அதுக்கு நல்ல ஸ்பீடுன்னு. ஆமா நீ தானே சொன்ன. இப்ப நான் ஆடுறேன். நீ ஆடுறியா? நீ ஆடாமே வாயில வடைய சொல்லாத. பாப்பா உள்ள இருந்து வர கைதட்டா தம்பி. உங்களுக்கு என்ன காமன் நேரம்? காமன் நேரம் இல்ல, காமன் நேரத்துல 5 நிமிஷம் தான் கம்மி. ஆமா ஏன்னா அவங்க 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. 20 நிமிஷம் இருக்கு. உங்க பாப்போம் கிளப்புமா மாப்பிள்ள? உன் தோல் நல்லா இருக்கா? காலையில கிளம்புவா. என்ன கிளம்புவோமா கிளம்புவோமா? ஐக்கிய கிரி முளைக்கிட்டு கருப்பசாமி தங்க கிளை தொடக்கிட்டு நான் குதிக்க கூடாது நீ சொல்லக்கூடாது. என்ன நீ ஊர்ல என்ன பண்ணு? என்ன பண்ணுங்க?
குதிக்காதீங்க, என் சடையே அவுத்து விட்டுட்டேன். அப்படியா? உன் சடை அவுத்தாலும் சரி, உன் மண்டை அவுத்தாலும் சரி, இல்ல அப்படி சொல்லி என் செல்லம் நல்லா கை தட்டி அப்பதான் ஆரவாரம் வரும். அப்படி போடு. அடி வெட்டப்பட்டு காரி வெள்ளமும் வெட்டக்காரி வெட்டப்பட்டு காரி வெள்ளமும் வெட்டக்காரி. ஐயா, அவரால குத்த முடியாதாமா, நீ குத்து குத்துட்டு கிடக்குறீங்க. இப்ப பாரு, குத்துறவனதான் எந்திரிக்குது எங்க அப்பா தான். இல்ல, தெரியாது. பாத்தியா, என் வர்க்கம் இப்பதான் எந்திரிக்குது. போட்டப்பா மரமா ஒதுங்க ஒரு ஆள மரமா, போட்டப்பா மரமா ஒதுங்க ஒரு ஆள மரமா. ஏய் போடா, கேடு போடி வைக்க மாறுகிறவனே. உன்ன மாதிரி என்ன நல்லா கழுவி எறி ஊத்த எவனுமே இல்ல. ஆடுறோம்ல, நான் எப்படி ஆடுறேன்? காக்கா விட்டு மாதிரியா? சரி, நைவ ஆடுவோமா? ஒத்தப்ப நம்ம ரமா ஒதத்தொரு ஆலமரமா, ஒத்தப்ப நம்ம ரமா ஒதத்தொரு ஆலமரமா. நானும் பேசுவேன், பேசக்கூடாது. நீ பேசுற, நான் வாயை திறந்தேன், உன் காதல சீலுவே வழியா. என் காதல சீல் வடி வச்சுக்கோ, உனக்கு நெய் வடியை விட்டுருவேன். நான் உனக்கு சொல்றேன், இங்க வா, உண்மையாலுமே சொல்றேன். ஆடுறது பிரச்சனை இல்ல, ஆடும்போது நைவ ஆடணும். 2-3 பேர் ஆடணும் பார்த்திருக்கேன். நீ வண்டி எப்படி ஆடுறியா? என்ன இது இப்ப நான் சொல்லக்கூடாதுப்பா, மிகப்பெரிய தவறு. என்னது? அடுத்தவர்களை சொல்லும் போது மிகப்பெரிய தவறு. உங்களுக்கு அப்படியே வடியும் இருங்க, ஒழுங்கா ஆடுங்க, நாங்க சொல்றோம். இப்ப நீங்க நானும் நைவ ஆடுவோம், உங்களை நான் சொல்லவே மாட்டேன். நைவ ஆடுவோமா? ஒத்த பண மரமா ஒதுங்க ஒரு ஆலமரமா, ஒத்த பண மரமா ஒதுங்க ஒரு ஆலமரமா. என்னடா பண்றீங்க? தலையில கை எட்டலையா? பிள்ளைய ஒதுக்கி ஆடலாம், ஒதுக்கி ஆடுறதுக்கு அவளை கூட்டி வச்சு யாரு பாவம்? சேர்த்துதான் போடணும். இப்ப மாதிரி நீ சொன்ன கண்டியை சேர்த்து போடுறேன் பாரு. இப்ப குத்துறேன்னு சொல்லி போட்டு குத்தா மத்தா போடுறீங்க. சம்பளம் மட்டும் 6000 ரூபாய் கொடுக்குறேன். 250 ரூபாயா? 250 ரூபாயா? சரி, நான் உரசல தப்பு, உரசல. இப்ப பாரு, ஒரு குத்துறேன்னு சொல்லி போட்டு
புதுக்கோட்டை இறங்கினது அடக்கப்பட்டி வீடு புதுக்கோட்டை அந்த வேலையை வச்சுக்க கூடாது. நீ யூடியூப் பார்க்க திருப்பி இருக்க நேரம் வீட்டுல சோறே கிடைச்சிருக்காது. என்ன சரி இதான் ஆடுறீங்கல்ல, இனிமேல் ஆட்டம் ஆடிடுவோமா? சரி தனித்தனியா தனித்தனியா சரி நான் தனியா போறேன், நீ போமா. என்ன சரக்கு போடுவ? என்ன சரக்கு போடுவ? என் சரக்குங்கிற நீ என்ன? இப்ப நான் ஒயின் ஷாப்ல வேலை பார்ப்பேன். நானும் வேலை பார்ப்பேன். என்ன வேலை பார்ப்ப? என்ன ஏன் வேலை பார்க்க முடியாதா? ஒயின் ஷாப்ல உனக்கு என்ன வேலை பார்க்க தெரியும்? பீர் பிராந்தி விஸ்கி ஒயின் மட்டா குட்டா லெமன் பக்காடி எக்ஸ்பிரஸ் ஓல்ட் வகை கிண்டி பிசரு 18 48 125 175 185 255 இது வந்தா நான் ஒயின் ஷாப்ல வேலை பார்க்க. எங்க ஒண்ணு வச்சுக்கிட்டு காமிச்சிட்டே அதெல்லாம் என்ன மயிருக்கு லாய்க்கு? நம்மளாம் கடைக்கு போனோம்னா என்ன கேட்போம்? 145 கொடுங்க 250 கொடுங்க. இன்னொரு வாட்டி சொல்லு. பீர் பிராந்தி விஸ்கி ஒயின் மட்டா குட்டா லெமன் பக்காடி எக்ஸ்பிரஸ் ஓல்ட் வகை கிண்டி பிசரு 18 45 125 185 255 மயிரை கொடுக்குது. அதான் பேர் கரெக்டா சொல்லிட்டானே, அப்புறம் என்ன எது இறந்து உனக்கு தெரியல? எங்க இருவரே லெமன் பக்காடி ஓட்டா பக்கா குக்கா குக்கா லெமன் பக்காடி அவ சொல்றாள். அது விலையெல்லாம் நீ சொல்லு பாப்பா. இரு நீ நொரசவே இல்லையா? அது விலையெல்லாம் நீ சொல்லு பாப்பா. அவ சொல்லுவா. ஏ தம்பி ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? ஏன் பெண்பிள்ளை பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஏன் சொல்றேன்? நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். ஆம்பளை செய்யக்கூடிய அனைத்து வேலையும் செய்வோம். அதான் உங்களுக்கு காரைக்குடியில திறந்து வச்சிருக்காங்களே நைட் பாரு. எப்பக்காளி காரைக்குடியில நாங்க அன்னைக்கே பார்த்துட்டா போயிருக்காப்புல. பொம்பளை வயசு மட்டும் போயிருப்பேன். இருக்கட்டும், பல்ல காட்டிக்கிட்டா பேசாம இருக்கட்டாமல. அவர் பொம்பளை வந்து ஆம்பளை எவ்வளவு பேச்சு பேச கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு பொம்பளை பத்தி பேசலாமா? கேளாயா? இப்ப நான் ஆம்பளை தான் பேசி நிரூபிச்சு காட்டுவேன். நான் பொம்பளை பேசி நான் நிரூபிச்சு காட்டுவேன். எங்க நான் நிரூபிக்க முடியுமானே தெரியலையே. பாப்பமா பாப்பமா எப்பா நிரூபியா? ஆம்பளை பேசா பொம்பளை பேசானே நீ சொல்ற என்னது? பொம்பளை தான் பெருசா? அப்புறம் என்னப்பா? ராம்ஜி பாத்தியா ஓளை உனக்கு எதிரா இருக்குப்பா. என் வாழ்க்கையே கட்டுறியே. இருக்கட்டும், நான் தனியா போடுறேன். நிரூபிக்கவா? என்கிட்ட நிரூபிக்க. அவரை விடுப்பா. இங்க பாருப்பா, உனக்காக எத்தனை பேர் காத்திருக்காங்க. எங்க காத்திருக்காங்க? சரி எங்க நம்ம ஆண்ல இருக்கவங்கள ஒரு ஓப்பாடுங்க. இப்ப நான் நிரூபிக்கிறேன். ஏன்டா வைத்தியம் பிடிச்சிருக்கானா ராம்ஜி? இப்ப நிரூபிக்கிறேன். எங்க நம்ம ஆண்ல இருக்கவங்கள ஓப்பாடு. அலே சபா செஞ்சரு. என் ஆம்பளை வரைக்கும் ஓ போட்டுருச்சு. ஆமா பாய மூர்மோல. நீ ஆம்பளை வரைக்கும்ல ஓ போட்டுருச்சு. ஓ போட்டுச்சுடா. எங்க ஓ பெண் வரைக்கும்ல உட்கார்ந்திருக்குல்ல, ஒரு கொலவை போட சொல்லு. ஆயா ப்ளீஸ் ஆயா. என்ன பிச்சை எடுக்கிற? ஏய் நீ நான் எங்க ஆளுகிட்ட பிச்சை எடுப்பேன், கால்ல விட விடுவேன். இது உனக்கு தேவையா? சரி ஆயா ப்ளீஸ் ஆயா, எனக்காக கொலை போடாயா. நீங்க உன்னை நம்பி நான் வந்ததுக்கு நீ போடே. உன்னைய போட சொல்றேன், சும்மா இருக்கேன். ஒரு கொலவை மட்டும் போட சொல்ல. இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துறாப்ல என்னை நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. உங்க ஊரு சின்ன பிள்ளை, நான் உங்களை நம்பி வந்திருக்கேன். கொலை போடாயா? அது கொட்டாய் விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுது. இப்ப பாரு எங்க ஐயா அப்பா நம்ம வர்க்கம்ல கை தட்டுங்க. ஆம்பளை வர்க்கம்ல சாபாசரா இது போதுங்க சாமியில. எங்க ஓ வர்க்கத்தை கை தட்ட சொல்லு. இப்ப மட்டும் 20 மாடி சேர்த்து சாணி போட்ட மாதிரி சப்பு சப்பு போடுங்க. சரி கை தட்டியாச்சு. ஏன் வர்க்கமும் கை தட்டிருச்சு. அப்பா நம்ம வர்க்கம்ல கையை தூக்குங்க. தூக்குப்பா தூக்குப்பா. நீ அடுத்த ஆள் தூக்க சொல்லுவ. நீ தூக்கு, கையை தூக்கு. அந்த ஆள் வந்து அவ வர்க்கம் தூக்கு. சரி எங்க அப்பா மாதிரி தலை சொல்லிக்கிற மாதிரியே கை தூக்குறாப்ல. அதே கணக்குல சேர்த்துக்க. ஓ வர்க்கத்தை கை தூக்க சொல்லு. கையா தூக்குங்க. நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப பேச்ச கேட்டு கை தூக்காதீங்க, நடுத்தருல நிப்பீங்க. இல்ல அப்படி இல்ல, ஆத்தாக்கா என்னை நம்புங்க. நான் சொல்றேன் கேளுங்க. வேணாம். ஏய் நீ முதல்ல எங்க ஆளுல நீ எனக்கு எதுவா திருப்பாதப்பா. சரி நம்ம வர்க்கம்ல கையை தூக்குங்க. ஏன் வர்க்கம் கையை தூக்கிடுச்சு. ஓ வர்க்கம் தூக்க சொல்லு. தூக்குங்க, கையை தூக்குங்க. ஆயா ஐயா என்ன முதலையாவது தூக்கணும், இப்ப தூக்கல. சும்மா சும்மா உனக்கு படப்பாடி கேக்குறாங்க. சொல்லு. சரி எங்க ஆளுல கை தூக்குவா. தூக்குங்க.
அம்பேர் மாதிரியே 2 கையும் தூக்குற. சரி இருக்கட்டும். இப்ப கையை தூக்கிருச்சு. அப்பா நம்ம வர்க்கம் எல்லாம் என்ன பண்றீங்க தம்பி? கால தூக்குடா. தூக்குடா. அக்கா நீங்க 2 கால தூக்குங்கக்கா. என்னப்பா? நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன். என்ன நான் எத்தனையோ டான்ஸ் கிட்ட பேசியிருக்கேன், எத்தனையோ டான்ஸ் பயந்து இருக்கு. இந்த வார்த்தை சொன்னா எல்லாரும் சண்டைக்கு வர்றாங்க. ஆனா இன்னைக்கு சொல்றேன், எத்தனையோ டான்ஸ் எங்க அண்ணனுக்கு தெரியும், எத்தனையோ டான்ஸ் எங்க பயந்து போயிருக்கு. நான் இன்னைக்கு சொல்றேன், இவ்வளவு பெருசு இருந்தாலும் சரி ஒண்ணுக்கு நான் பயந்து யூடியூபே ஓடினாலும் சரி ஒண்ணுகிட்ட நான் பயந்து போறேன். சரி இப்ப ஆடுவோம், தனித்தனி ஆடுவோமா? இன்னும் கொஞ்சம் சைஸ் மட்டும் பெருசு இருந்துச்சு, சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசு இருந்துச்சு. புதுக்கோட்டையில ஒரு பக்கம் இருக்க மாட்டாங்க. அடுத்த வருஷம் வேற வள்ளி போட போக எந்தெந்த நாடு மட்டும் என்னென்ன கதியா வரணும், நல்லபடியா வரணும். கர்மக்குள்ள கடலை கொள்ள ஓரத்திலே, கடலை கொள்ள ஓரத்திலே, கடலை கொள்ள ஓரத்திலே கடப்புறா நின்று நிற்க, அந்த கடப்புறா கலைத்தோரே இன்னைக்கு கிளங்குதம்மா. என் மனசு என் மனசு என் மனசு அந்த கடலை கொள்ள ஓரத்திலே கடப்புறா நின்று நிற்க. மணியனை கேட்டது இல்ல, நம்ம வேற ஒண்ணு பண்ணணும். இவ்வளவு நேரம் இது பண்ணியாச்சு. மணியனை கேட்டது வேற 100ல தானே. யாரு ராம் கேட்டோம், ஆடிடுவோம். அண்ணே பாரதினே கிளப்பமா? அந்த கடலை கொள்ள போறத்திலே உனக்கு அக்காவா? அது உனக்கு அக்காவா? ஏன்னா அவ பிறந்த பிள்ளை மாதிரி இருக்கா, நீ அக்காங்கிறிய? சின்ன 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 சீதாவிலே, சின்ன சின்ன சீதாவிலே நான் சேர்த்து வச்சேன் சிக்கனா போட்டு, அது சேர்த்து சொன்னா சேரனையோ ஏ கருத்த உள்ளே நெற்றியிலே 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 அந்த சின்ன சின்ன சீதாவிலே. ஒரு பொம்பளை பிள்ளை காலத்துக்கு ஆறுதா இல்லையா? அப்படாடா நீ மோர கட்ட என்ன நீ எல்லாம் அக்கா தங்கச்சி எவ்வளவு பிறந்திருக்கேடா? முன்னாடி இங்க வராங்க
நீலாம் அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கியா? ஏனே ஏண்டா பொம்பளை பிள்ளைய காலத்துக்கு ஆட சொல்றியே? ஆமா. ஏண்டா மானம் கட்டவனே, இந்த பிள்ளை யாரடா நம்பின வந்திருக்கீங்க? நம்மள நம்பிதான். யாரு? 7 பேர் தான் நம்பி வந்திருக்கீங்க. ஆமா. 7 பேர் செய்யணும். இல்ல 7 பேர் பாதுகாப்போட கொண்டாந்து நம்ம தானா கூட்டி போய் நம்ம தானா பாதுகாப்பா கூட்டிட்டு வந்தோம். ஆமாண்ணே. அந்த பிள்ளைய கொண்டே இங்க மேடையில நிப்பாட்டி காலத்துக்கு ஆட சொல்ற அசிங்கமா இல்ல உனக்கு? தப்பு தானே. இல்லனே அண்ணே, நீங்க என்ன சொல்றேன்னு கேளுங்க. நீ என்ன சொல்ல? நீ மயிரை சொல்ல வேண்டாம். அண்ணே என்ன சொல்றேன்னு கேளுங்க. அது உனக்கு என்னடா வேணும்? எனக்கு உனக்கு பேத்தி வேணுமா இல்லையா? பேத்தி என்ன புரிஞ்சுங்க? இல்ல என்னத்துக்கு? அது உனக்கு என்னடா வேணும்? மகன் வேணும். யாரையா சொன்னது? எனக்கு சோடி. சோடி சோடியா இருந்தாக்கா காலத்துக்கு ஆட சொல்லுவியா? இல்ல ஜோடினா நீ இல்லா, நீ ஜோடினா நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஆமா. ஏண்டா உன் பொண்டாட்டியை நீ காலத்துக்கு ஆட சொல்லுவியாடா? இல்ல சொல்லுவேன். இருமா மாட்டேன் போடா. இல்ல நீ ஒரு மயிறு சொல்ல போடா. மகளே அவன் பேச்செல்லாம் கேட்காத. நீ காலை எல்லாம் தூக்கி ஆடாத. அவன் போறான் லூசு பையன். நான் அப்பா சொல்றேன் கேட்டுக்க. நீ 2 காலையும் தூக்கி ஆடியா? நீங்க நல்ல மோரை காட்டுங்க. எத்தனை நாளாவது ஒரு காலத்துக்கு ஆட சொன்னேன். நீங்க என்ன சொல்ல எட்டவே மாட்டேன். கரப்பா மூஞ்சி மாதிரி ஏறி ஏறிக்கிறியா? நீங்க என்ன சொன்னீங்க? 2 காலையும் தூக்கி ஆட சொன்னேன். மூஞ்சியும் பூதியாக்கிறதே வேலை. ஆமா சரி. காலத்துக்கு ஆட முடியாது இல்ல, அது என்ன விஷயம்? சரி காலத்துக்கு ஆட சொன்னா நான் ஆடுறேன். எங்க சித்தப்பா சொன்ன மாதிரி 2 காலையும் தூக்கி ஆடுறேன். ஒண்ணு பிரச்சனை இல்லை. எங்க சித்தப்பா சொன்ன மாதிரி 2 காலையும் தூக்கி ஆடுறேன். அதுக்கு முன்னாடி நான் செய்யறேன், நீ செய். இது என்ன பெரிய விஷயம்? நீ என்னடி அம்மா கொடுக்க? நான் ஆனானப்பட்ட ஆளே பார்த்து நீ செய்யறத நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறீங்களா? ஆமா. சரி என்னை பார்த்து நில்லுங்க. என்னை பார்த்து நில்லுங்க. இதுதான் செய்யணுமா? ஆமா செய். இதான் நின்னுட்டே. அட்டென்ஷன் அட்டென்ஷன். அப்படினா நேரா நில்லு. ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கல? அதானே. சரி நேரா நில்லு. நேரா நிக்கிறேன். அப்புறம் குழந்தை நில்லு. காலை ஒடுக்கி நில்லு. ஒடுக்கி நில்லு. இப்ப குழந்தை நில்லு. என்ன கிட்ட பேசுற? குச்சி வச்சிருக்காங்க தாத்தா. 1 2 3. இது என்ன பெரிய விஷயம்? காலை குழந்தை நிக்க முடியாது. இப்போ நீ என்ன பண்ற? இதுக்குள்ள போ. எதுக்குள்ள போ? ஏ காலுக்குள்ள. நான் போனல. பெரிய புடிங்கி மாதிரி சொன்னப்ப நான் செய்யறது செய்யல. நீ போய் மம்மா கொடுக்கன்னா பெருசா பேசுறேன். வாய் காது வரைக்கும் இருக்கறத என்ன வேணா பேசுறியா? ஏப்பா அவ போயிட்டா நான் இதுக்குள்ள போகணுமாப்பா? ஓ இப்ப சொன்ன வாய் கிளியே பேசுற. ஏப்பா பெரியப்பா, ஏப்பா பெரியப்பா, நான் இதுக்குள்ள நல்லா நல்லா போகலாமா? என்ன முதல்ல உரசக்கூடாதுன்னு உள்ள போங்க. அப்படியா? இப்ப அவ காலுக்குள்ள போகணும். அவ காலுக்குள்ள நான் சரி போ பண்ணு. நான் போறதெல்லாம் பிரச்சனை இல்லையா? பாவடைய தூக்கு. ராஜி போக போறீங்களா? கடைசியா உங்க ஆசை என்ன நிறைவேற்றிக்கங்க. கடைசி ஆசையெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் பாவடைய துவச்சு மட்டும் போட்டுக்க. நீ துவச்சு போட போறியா? ஆமா ஆமா. சரி இவ்வளவு வாய்ப்பு வச்சிருக்கீல்ல, இந்த ஆட்டத்துல ஆடுறீங்கல்ல, உங்களுக்காண்டி நான் ஒரு ஆட்டம் ஆடுறேன். என்ன ஆட்டம் ஆடுவீங்களா? நீ முதல்ல நீ ஆடு, அப்புறம் என்ன நான் ஆட முடியுமான்னு சொல்றேன். என்னவா ஆட முடியுமா? சரி அந்த ஆட்டம் வேணாம். இங்க வாங்க. நல்லாவே ஆடுறீங்க, நல்லாவே பாடுறீங்க. உங்களை பார்த்த உடனே காதோடு வந்துருச்சு. ஏன் உனக்கு என்ன அவ்வளவு வருத்தம் இருக்கு? நானும் வந்தாலும் பாக்குறேன். அதுக கூட பேசாம இருக்குதுங்க. என்ன அதுக கூட பேசாம இருக்குதுங்க. இந்த ஆளு வந்ததுல இருந்து உரசாத கட்டி பிடிக்காத மயிரை கொடுக்காதுன்னா அப்புறம் என்ன மயக்குதான் அவ்வளவு போடுறது? கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கற போட்டது கொஞ்சம் பட்டும் படாம செய்ய சொல்றாப்ல. தயிர் சாத மாதிரி ஊருக்க மாதிரி தொட்டுக்கணும். தயிர் சாத மாதிரி போட்டு பிணைய கூடாது. பயில்சா நீ முதல்ல அண்ணா கால இட. என்ன இப்படி பாக்குறேன்? இல்ல பாக்குறேன் கைலிக்கு மேல எதுவும் இருக்குதான்னு.